அண்ணே, நீ எங்க கிட்ட பேசக்கூடாதுன்னு கோவமாவே இருக்க. அதான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு தான் நானும் உங்களுக்கு எம்பிட்டு தைரியம் இருந்தா நான் பண்ணி வைக்க இருந்த இலவச கல்யாணத்துல 2 போலீஸோடைய கொண்டு வந்து பித்தலாட்டம் பண்ணிருப்பீங்க. உங்களுக்கு அவ்வளவு நெஞ்செழுத்து ஆயிடுச்சுல. அண்ணே, அப்படியெல்லாம் இல்லண்ணே. நாங்க என்னென்ன பண்ணுவோம்? என் புருஷனை விட்டு போயிட்டான். ஒரே பொண்ணை வச்சுக்கிட்டு நான் இந்த வீட்டுல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். என் பிள்ளைய நான் கரை சேர்க்கணும்னா அதுக்கு 4 காசு சேர்க்கணுங்கிற ஆசையில தான். இவ்வளவு நேரம் கூட எனக்கு உன் மேல கோவம் வரல. இப்படி ஒரு பித்தலாட்டத்தை பண்ணதுக்கு இப்ப ஒரு காரணம் சொன்னா பாரு, அதை கேட்கும் போது எனக்கு பத்திக்கிட்டு வருது. ஏண்டி, உன் புருஷன் உங்களை விட்டு போனதுக்கு அப்புறம் இம்பிட்டு நாளை என் மகன் உனக்கும் சரி உன் மகளுக்கும் சரி இங்க இருக்க இடம் கொடுத்து உடுத்த துணி கொடுத்து 3 வேளையும் ருசியா சாப்பாடு போட்டு உங்களை எப்படி கண்ணும் கருத்துமா பாத்துக்கிட்டு இருக்கான். காசு சம்பாதிக்கணுங்கிறதுக்காக இப்படி ஒரு காரியத்தை பண்ணேன்னு சொல்லி ரொம்ப சாதாரணமா சொல்லிக்கிட்டு இருக்க. அதானே, என்னைக்காவது உங்க அண்ணன் சேதுவுக்கோ இல்ல தாமரைக்கோ போசுவுக்கோ சித்ராவுக்கோ வித்தியாசம் பாத்திருக்காரா? ஏன் உங்க அண்ணன் ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து தாமரைக்கு கட்டி வைப்பாருன்ற நம்பிக்கை உனக்கு இல்லையா? காசு சம்பாதிக்கிறதுக்காக இப்படி ஒரு காரியத்தை பண்ணி உங்க அண்ணனை இப்படி காயப்படுத்திருக்கே சாவித்திரி. ஐயோ மதனி, நான் அப்படி சொல்லல. எங்க அண்ணன் தான் எங்க 2 பேரையும் நல்லா பாத்துக்குது. நான் பிறந்ததுல இருந்தே எங்க அண்ணனுக்கு என் மேல அம்புட்டு பாசம். நான் பிறந்த கொஞ்ச நாளையே எங்க அப்பா இறந்து போயிட்டாரு. குழந்தையா இருந்த என்ன வளர்த்ததெல்லாம் எங்க அண்ணன் தானே. இல்லன்னு